வணக்கம் மக்களே, சேலம் டு எர்ணாகுளங்க. இன்றைக்கி விலாகு சேலம் டு எர்ணாகுளம் போகிறோம். சேலத்தில் வண்டி பார்த்திங்கன்னா 10-15க்கு இருக்குங்க எர்ணாகுளம் வண்டி. எர்ணாகுளம் இன்டர்சிட்டி சேலம் டு எர்ணாகுளம். எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வழி பார்த்திங்கன்னா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பாலக்காடு வழியாக எர்ணாகுளம் போகிற வண்டிங்க. இந்த வண்டி பிளேஸு சூப்பராக இருக்கும். யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஹாய் மக்களே, சேலம் டு எர்ணாகுளங்க வண்டி வந்துருச்சு. கரெக்டாக வந்துருச்சுங்க. 10-15க்கு வந்துருச்சுங்க வண்டி. அதிவிரைவு வண்டிங்க. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தாங்க வண்டி வருது. கரெக்டாக 10-15க்கு வந்துருச்சு எர்ணாகுளம். பெங்களூர் டு எர்ணாகுளங்க. நம்ம சேலத்தில் ஏறுறோம். கூட்டமாக தாங்க இருக்கும் வண்டி. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஹாய் மக்களே, கரெக்டாக ஈரோடு வந்துட்டேங்க. கரெக்டாக வண்டி 11:20க்கு ஈரோடு வந்துருச்சுங்க. கரெக்டான டைமுங்க. டைம் மிஸ்ஸிங்கே கிடையாது. கரெக்டாக 11:20க்கு ஈரோடு வந்துருச்சு. செம்ம ஸ்பீடாக தாங்க வண்டி வருது, குறை சொல்ல முடியாது. எர்ணாகுளங்க. ஈவினிங் 4 மணிக்கு போகும் எர்ணாகுளம். எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கரெக்டாக ஈரோடு ஜங்ஷனுங்க. ஒரு வண்டி வந்து கிராசிங்கில் நிற்கிது பாருங்கள். அது வந்து கரூர் பேசஞ்சரு. திருச்சிராப்பள்ளி டு ஈரோடு பேசஞ்சருங்க கிராசிங்கில் நிற்கிது. கரெக்டாக உங்களுக்கு 11:20. இங்கே பாருங்கள், உங்களுக்கு குப்பையை போட்டு எரிச்சிட்ருக்கேங்க. அந்த வண்டி கிளம்பிடுச்சுங்க, உள்ள விட்டுட்டேங்க. சூப்பராக இருக்குங்க. செம்ம வெயிலுங்க. சரியான வெயில் அடிக்குது. நம்ம எப்பயுமே அன்ரிசர்வ்டு கோச்சில் தாங்க போகிறது. ஓவர் வெயில். 2 வரையும் ஒரே டைமில் உள்ள விட்றாங்க. எத்தனை பிளாட்ஃபார்ம்னு தெரிலங்க. கரெக்டாக 11:20 ஈரோடு. வண்டி எங்கே சங்ககிரியில் மட்டும் நின்றுச்சுங்க வண்டி. சேலத்துலேருந்து கிளம்பி சங்ககிரியில் மட்டும் வண்டி நின்றுச்சு. வேறு எங்கேயுமே நிற்கலை. வண்டி பாருங்கள் எப்படி வளைஞ்சு போகுது. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வண்டி அப்படியே போகுதுங்க செம்மையாக. என் ட்ராக்கில் நின்று ஏதோ மொபைல் நோண்டிகிட்டு இருக்கு அப்படி தலைவர். கரெக்டாக ஈரோடு என்ட்ரிங்க. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாருங்கள் எப்படி வளைஞ்சு போகுது. சூப்பராக இருக்குது வியூஸ் பார்க்க. வெயில் ஓவருங்க இன்றைக்கி. செம்ம வெயில் அடிக்குது. வாங்க அப்படியே பக்கத்தில் போக பார்க்கலாம். டைமிங் மிஸ்ஸிங்கே கிடையாதுங்க. கரெக்டாக 11:20 வண்டி ஈரோடு ஜங்ஷன். டைமை ஃபாலோ பண்ணுற அப்படி தலைவர். லேட்டே கிடையாதுங்க. 10 நிமிஷம் 5 நிமிஷம் அது மாதிரி லேட்டே கிடையாது. கரெக்டாக ஃபாலோ பண்ணுற அப்படி தலைவர். பாருங்கள் கரூர் வண்டி. கரூர் வண்டி லாஸ்ட்டு பிளாட்பாரத்தில் போகுதுங்க. அது திருச்சிராப்பள்ளி டு ஈரோடு பேசஞ்சருங்க அந்த வண்டி. செம்ம கிராசிங் விழுவும் கரூர் தாண்டின உடனே. இந்த வண்டி 3ல் போகுதுங்க. இந்த வண்டி 3வது பிளாட்பாரம்.
ஈரோடு 3வது பிளாட்பாரத்தில் போதுங்க இந்த வண்டி. எல்லா மக்களும் கரெக்டாக பார்த்துக்குங்க. டைமிங் வந்து கரெக்டான டைமிங் வருது. வண்டி லேட்டும் கிடையாது. கரெக்டாக 11:20 ஈரோடு வந்துடுதுங்க. கரெக்டாக 50 நிமிஷம் தான் ஈரோடுக்கு. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கரெக்டாக ஈரோடு வந்தாச்சுங்க. பிளாட்ஃபாரம் 3ல் வருதுங்க வண்டி. ஹாய் மக்களே, வணக்கம். கரெக்டாக 12:13ங்க. 12:15 வண்டி வந்துருச்சு திருப்பூர். எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. செம்ம ஸ்பீடுங்க வண்டி. ஈரோட்டிலேருந்து வண்டி எங்கேயுமே நிற்கலை. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு திருப்பூர் தான் வண்டி. கரெக்டாக 12:13ங்க. 12:15 12:15. எல்லா மக்களும் கரெக்டாக ஒரு 12 மணிக்கு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. எர்ணாகுளம் வண்டி செம்ம ஸ்பீடில் வந்தாங்க வண்டி. கரெக்டாக திருப்பூர் ஜங்ஷனுங்க. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. செம்ம ஸ்பீடுங்க வண்டி. இந்த வண்டி எங்கேயுமே நிற்க கிடையாதுங்க. ஈரோடுலேருந்து வண்டி எடுத்த வண்டி ஸ்ட்ரைட்டாக வந்து திருப்பூரில் தாங்க நிற்கிது. அதிவிரைவு வண்டி பாருங்கள். அரிசி இறக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. இங்கே கொஞ்சம் கூட்டம் ஏறுங்க. நல்லாவே கூட்டம் ஏறுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்லாம் இந்திக்காரங்களாக இருப்பாங்க. திருப்பூர் ஜங்ஷன் தாங்க எப்போயுமே ஜேன்னு இருக்கும். ஃபுல்லாக இந்திக்காரங்க தான் கூச்சி வச்சுருக்காங்க திருப்பூரில். பூட்ஸுங்க. இறக்கிட்டாங்க. இறக்கிட்டு சும்மா நிற்கிது. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்திக்காரன் பாருங்கள் பூட்ஸை செல்ஃபி எடுத்துகிட்டு நிற்கிறான். எவ்வளோ திமிராக நின்னாங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் நம்ம பசங்க எப்படி சுற்றிட்டு இருக்காங்கன்னு. நல்ல இது திருப்பூர் ஜங்ஷன் வந்து இதுங்க. அரிசி இது பாருங்கள் எவ்வளோ லாரி நிற்குது. இன்னும் ஒரு லாரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது பாருங்கள். இன்னும் கோயம்புத்தூரும் இதை விட அதிகமாக பூட்ஸ் இருக்கும். பெட்ரோல் பூட்ஸ் ஓவருங்க. கோயம்புத்தூர் சைடெல்லாம் பெட்ரோல் ஏற்றிட்டு போகிற பூட்ஸு. குடவுனுங்க திருப்பூர். நம்மால் ஒருத்தர் நிற்கிறாருங்க. கரெக்டாக மணி பார்த்துங்க 12:20 வருது வண்டி கரெக்டாக. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதோ இப்போ பாருங்கள் இந்திக்காரங்களே தெரியுதுங்களா? எங்கே சமையல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். எங்கே சமையல் பண்ணி தின்னுட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? இதுதான் திருப்பூரோட நிலமை. இப்போ இருக்கிற நிலமை. ஐயோ செம்ம கூட்டமாக வருதுங்க வண்டி. சரியான கூட்டம் திருப்பூர் ஜங்ஷனில். எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. மக்களே வணக்கம். கரெக்டாக 1 மணிக்குங்க கோயம்புத்தூர் வண்டி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க வண்டி. செம்ம ஸ்பீடு வண்டி. திருப்பூர் விட்டு எங்கேயுமே நிற்கலைங்க வண்டி. திருப்பூரில் ஸ்டார்ட் பண்ணது நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் தான். சிங்காநல்லூர் இந்த வண்டி நிற்கலைங்க. செம்ம ஸ்பீடு வண்டி. கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துருச்சுங்க. சிங்காநல்லூரில் வண்டி நிற்கலைங்க. எங்கேயுமே நிற்கலை. திருப்பூர் டு அடுத்து கோயம்புத்தூர் தாங்க. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. செம்ம ஸ்பீடுங்க வண்டி. கரெக்டாக 1 மணிக்குங்க வந்துருச்சு கோயம்புத்தூர் ஜங்ஷனு. சூப்பராக இருக்குங்க வண்டி. செம்ம ஸ்பீடு. எர்ணாகுளம் பெங்களூர் டு எர்ணாகுளங்க வண்டி. இப்போ தாங்க கோயம்புத்தூர் அவுட்டரில் போகுது வண்டி. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஆப்போசிட்டில் பாருங்கள் ஏச்சி கோஸ்ட்டு செம்மையாக நிற்கிது வண்டி. புது வண்டிங்க அது. கோயம்புத்தூர் வடக்கு ஸ்டேஷன். கோயம்புத்தூர் நல்ல பெரிய ஊர். கரூர் டு கோயம்புத்தூர் ஒரு விளாக் போட்டேன். வண்டி செம்ம ஸ்பீடாக தான் வந்துச்சு. சூப்பர் ஸ்பீடு.
வண்டி பாருங்கள் செம்ம ஸ்பீடு 22 வாக்ஸ் அப்படியே இருக்குங்க. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கரெக்டாக வந்து இந்த வண்டிக்கு வர்றவங்க கரெக்டாக ஒரு மணிக்கு போல் ஜங்ஷன் வந்துடுங்க, இல்லாட்டி 12:50 வந்துடுங்க. வண்டி இங்கே ஒரு 10 நிமிஷம் தாங்க நிற்கும். கோயம்புத்தூரில் ஒரு 10 நிமிஷம் தான் வண்டி நிற்கும். கோயம்புத்தூர் ஜங்ஷனில் நீட்டாக இருக்குங்க. என்னங்க அங்கே போய் கேட்டிங்கன்னா கொஞ்சம் இது பண்ணுவாங்க. போய் ஏதாவது பிளாட்ஃபார்ம் அது இதுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறக்கே 1/4 மணி நேரம் ஆயிருங்க. பிளாட்ஃபார்மா அப்படியே நில்லு அப்படின்றோம். நம்ம ஊர் திருச்சி, ஈரோடு, மதுரைங்க, திண்டுக்கல் சொல்ல மாட்டேன், மதுரை, இந்த 3 ஜங்ஷனில் செம்ம ரெஸ்பெக்ட்டுங்க பேசஞ்சருக்கு. மிச்ச பக்கமெல்லாம் ஏதோ தானோன்னு பேசுகிறாங்க. சிங்காநல்லூர் இந்த வண்டி நிற்கலைங்க, எங்கேயுமே நிற்கலை வண்டி. திருப்பூருக்கு அடுத்து கோயம்புத்தூர் தான். இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க, கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டேங்க. கரெக்டாக 1 மணிங்க, 12:55 ஸ்லோ பண்ணிட்டு 5 நிமிஷம் வந்துட்டு. அப்படி கரெக்டாக ஸ்லோ பண்ணி நிதானமாக வருதுங்க வண்டி. இந்த வண்டியை சூஸ் பண்ணிங்க. சேலத்துலேருந்து வந்தோன்னா இந்த வண்டி கரெக்டாக இருக்குங்க. சேலம் டு எர்ணாகுளம், இடையில திருப்பூர், கோயம்புத்தூர், எங்கே வேணால் சூஸ் பண்ணிக்கங்க. சூப்பராக வருது வண்டி. கரெக்டாக 1 மணிக்கு வந்துருச்சுங்க கோயம்புத்தூர். எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கரெக்டாக பாருங்கள், பாலக்காடு வந்துருச்சுங்க வண்டி. கரெக்டாக 2 மணிக்கு பாலக்காடு வந்துட்டேங்க. கரெக்டான டைமிங்கில் தாங்க வண்டி வருது. கரெக்டாக 2 மணி பாலக்காடு ரீச் ஆகிட்டோம். எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சூப்பராக இருங்க ஊர் பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேர்னு. இவங்க மலை மேலே வீடு கட்டுறானுங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மலையே டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மலையை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வீடு கட்டுறானுங்க. இவனுங்க என்ன பண்ணுறானுன்னு பார்த்தா மலை மேலேயே படிக்கட்டு வச்சு வீடு கட்டுறாங்க. இவனுங்க பண்ணுறது நல்லாயிருக்கு. கரெக்டாக பாலக்காடு வந்துட்டோங்க. கரெக்டாக 2 மணிக்குங்க, ஆன் டைமு. கரெக்டாக ஆன் டைம் 2 மணி. எந்த லேட்டு இல்லைங்க. ட்ரெயின் 1 நிமிஷம் லேட்டு, 2 நிமிஷம் லேட்டு, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கரெக்டான டைமிங்கில் வருதுங்க இந்த ட்ரெயின். பாலக்காடு ஜங்ஷன். எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இதில் பிளாட்ஃபாரம் 6 பிளாட்ஃபாரம் இருக்குங்க. உனக்கு கரூர் டு பாலக்காடு ட்ரெயின் விளாக் போட்டிருப்பேன். இப்போ ஊர் பக்கங்க, செம்மையான ஊர் பாருங்கள். இவ்வளோ பெரிய பாலக்காடு, ஆனால் ஜங்ஷன் பாருங்கள் சும்மா சின்னதாக தான் தெரியும். வீடுங்களே இல்லாத மாதிரி தான் தெரியும் பாருங்கள். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஊரை. இயற்கை வளத்தை இவனுங்க அழிக்காமல் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பாராட்டக்கூடிய விஷயமே அதுதான், இயற்கை வளத்தை அழிக்கலை. நம்ம ஆளுங்க அந்த கனிம வளத்தை மேலேயே தான் குறியாக இருக்கானுங்க. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கரெக்டாக பாலக்காடு வந்துட்டாங்க. ஆன் டைமுங்க, 2 மணி. பசி வேறு எடுத்து வச்சுங்க, இன்னும் சாப்பிடல. போய் எர்ணாகுளம் போய் சாப்பிடுவானுங்க. வண்டி 3 மணிக்கு தான் போகும். எர்ணாகுளம் 3 மணிக்கு தாங்க போகும் கரெக்டாக. பிளாட்ஃபாரம் அந்த சைடு வருதுங்க. பாலக்காடு சந்திப்பு. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம மாதிரி தாங்க கிரீஸ் எல்லாம் பிடிச்சி அப்பி வச்சுருக்காங்க.
ஐயோ கூட்டம் நல்லா செம்மையாக இருக்கும் போலங்க கூட்டம். ஆப்போசிட் இருக்குது பரவாயில்லைங்க. இந்த வண்டிக்கு கூட்டம் இருக்கும். நம்ம எப்பயுமே அன்ரிசீவர் தாங்க, புக் பண்ணியெல்லாம் போகிறதில்ல, எப்பயுமே அன்ரிசீவர் தான். பாலக்காடு எல்லா மொழியில் இருக்கும் பாருங்கள். ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. நம்ம மொழியில் தமிழெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க, எங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. பாலக்காடு ஜங்ஷன் வந்துட்டேங்க. கூட்டம் பாருங்கள், கிச்சன் இருக்குது. கூட்டம் செம்ம கூட்டமாக நிற்கிது பாருங்கள். ஆப்போசிட் ஒரு பேசஞ்சர் நிற்கிது, ஆனால் அது ஈவினிங் எடுப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் எர்ணாகுளத்தில் நின்றுச்சுங்க, வண்டி உடனே கிளம்பிருச்சு. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தாங்க, ஒரு டீ கூட சாப்பிட முடியாது அந்த டைமில் வண்டி கிளம்பிருச்சு, உடனே கிளம்பிருச்சு. இல்லை 4:30 தாங்க போய் சேரும். இது வந்து பாலக்காடுலேருந்து 4:30 தாங்க எர்ணாகுளம் போய் சேரும் வண்டி. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். பாலக்காடு ஜங்ஷனுங்க, நீட்னஸாக தான் வச்சுருக்காங்க, நீட்டாக தான் இருக்கு வண்டி. எந்த ட்ரெயினுக்கு இருக்காங்கன்னு தெரிலங்க, இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. நான் கூட பொங்கலுக்கு எல்லோரும் ஊருக்கு வந்திருப்பேன், கூட்டம் இல்லை தான் நினச்சேன், ஆனால் செம்ம கூட்டமாக இருக்குங்க வண்டி. வணக்கம் மக்களே, கரெக்டாக திருச்சூர்லேருந்து வண்டி கிளம்பிருச்சு. கொஞ்சம் நேரம் தாங்க நிற்கிது வண்டி, சும்மா ஒரு நிமிஷம் நினச்சிங்க, வண்டி உடனே கிளம்பிருச்சு. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. திருச்சூர் ஜங்ஷனுங்க, நெக்ஸ்ட்டு பாலக்காடுங்க. 1 ஹவரில் போவோம். 4:45 தாங்க இந்த வண்டி போவோம். வண்டி வர்றதில் கிராசிங்க, ஒரு 2-3 கிராசிங்னால ஒரு 10 நிமிஷம் லேட்டு வண்டி. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். செம்ம லாங்க இது. கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, எந்த ஊருக்கு போகணுன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் போய் போடுறேன் மக்களே. எல்லாம் மாலை போட்டு உட்காந்துருக்காங்க. பாலக்காடில் வந்து 3 பிளாட்ஃபார்ம் இருந்தாங்க எல்லா பக்கமே, ஏன்னா மலைப்பகுதியில், அதனால் 3 பிளாட்ஃபார்ம் இல்லாட்டி 2 தாங்க. வண்டி கிராசிங் விட்டுறாங்க, அப்படி ரொம்ப சுற்றி வருதுங்க. திருச்சூர் விட்டு வண்டி கிளம்பிடுச்சு. ஜங்ஷன் நல்லா நீட்டாக இருக்குங்க. கேரளா சைடு, நம்ம ஊர் சைடு நீட்டாக தான் இருக்குது. கரெக்டாக 5 மணிக்கு எர்ணாகுளம் வந்துருச்சுங்க வண்டி. ஒரு 20 நிமிஷம் லேட்டுங்க. கரெக்டாக 5 மணினோடனே எர்ணாகுளம் ரீச் ஆகிட்டோங்க. இப்போ ரொம்ப உருட்டுறாங்க, கேரளாக்கள் பார்டர் வந்தோடனே ரொம்ப உருட்ட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப ஸ்லோங்க. நாலு 40க்கே வர வண்டிங்கப்பா. 5 மணிக்கு தான் ஒரு 20 நிமிஷம் லேட்டு வண்டி. கொஞ்சோண்டு வேகமாக போனால் கூட போயிடலாங்க. அடுத்து ஒரு ட்ரெயினை பிடிக்கணுங்க. இன்னும் கரெக்டாக 20 நிமிஷம் தான் இருக்குது. இந்த வண்டி உருட்டு பார்த்தா இப்போதைக்கு போய் சேர மாட்டோம் போல ஜங்ஷனுக்கு. 20 நிமிஷம் லேட்டுங்க. சரி. கேரளா பைஸ் பாருங்கள்.
இங்கே நம்மளை விட மோசமாக அடிச்சிருக்கானுங்க மண்டைக்கு கலரு. நம்மளே பரவாயில்லைங்க ஓரளவுக்கு. வந்துருச்சுங்க, ஜங்ஷன் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், 1 கிலோமீட்டர் இருக்கும். சரியான உருட்டலுங்க அப்பா. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பில்டிங்கெல்லாம் அழகழகாக கட்டி வச்சுருக்குங்க பாருங்கள். கேரளா பஸ்ஸு நம்ம ஊர் பஸ்ஸோட மோசமாக இருக்குங்க பஸ்ஸு. பஸ் ஸ்டாண்டு வேறு லெவலுங்க, அல்டிமேட்டாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு. எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்டுங்க, அருமையான பஸ் ஸ்டாண்டுங்க. இதுக்கு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டே பரவாயில்ல நினைக்கிறேங்க. தலைவர் நம்ம ஊர் வண்டி நிற்கிது பாருங்கள், அரசு விரைவு பேருந்து கடைசியில் போட்டிருக்காங்க நம்ம ஊர் பஸ்ஸை. கர்நாடகா பஸ் அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அவ்வளோதான், இன்னொரு 1/2 கிலோமீட்டர் வந்துட்டோம். எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்டுங்க, 2 பக்கத்தில் தான் இருக்கும் போல். கேரளா பஸ்ஸெல்லாம் சரியான அடி வாங்கியிருக்கும் போலங்க. கொஞ்சம் வேகமாக போனால் நல்லா இருக்குங்க. ஜங்ஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிளாட்ஃபாரம் 2ல் போகுதுங்க நம்ம வண்டி. இங்கே எல்லாமே பாலத்து கடையிலேருந்து எல்லாமே நீட்னஸ்ஸாக இருக்குங்க. இந்த பாத்ரூம் போகிறதெல்லாம் இல்லை, கிடையாதுங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்போ தெய்வமே வந்துட்டோங்க. போய் வேகமாக போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அடுத்து ஈரோடு போகிறோடுங்க. பஸ் ஸ்டாண்டு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு கூட மோசமாக இருக்குங்க, வேறு லெவலாக இருக்குது இந்த பஸ்ஸு. வந்து கரெக்டாக 5:04ங்க ஜங்ஷன் ரீச் ஆகும்போது டைமு. எல்லாம் நம்ம ஊர் பஸ் தாங்க. இது கர்நாடகா. இறங்குறீங்களாண்ணா?